வடபழனி வெற்றிவேல் முருகனிடம் நாளைய தினம் நல்ல வெற்றி செய்தி வர வேண்டும். அது உறுதிதான். அது இறைவன்ட்ட அது உறுதி செய்ய வந்திருக்கிறோம். வெற்றி செய்தியோடு நாளை உங்களை மறுபடியும் சந்திக்க வேண்டும் என்று வேண்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பாரத பிரதமராக பதவியேற்க வேண்டும். நாடு முழுவதும் நல்ல செய்தி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி செய்தி கிடைக்க வேண்டும். தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை பெற வேண்டும். நான் போட்டியிடுகின்ற தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். அந்த மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று எல்லாவித வேண்டுதல்களையும் நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். இறைவனுக்கு நன்றியும் சொல்றோம். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்த பாரத தேசத்தில் ஒரு மிகப்பெரிய தேர்தல். இன்றைய தேர்தல் அதிகாரி சொன்னதை போல 7G நாடுகளில் உள்ள மக்கள் தொகையை விட வாக்களித்தவர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு பெரிய ஜனநாயக முறைப்படி மிகவும் நேர்மையாக நடைபெற்ற இந்த தேர்தல், இந்த இந்திய தேர்தலை உலகமே வியந்து பார்க்கிறது. உலகம் வியந்து பார்க்கிறது. ஆனா பாரத தேசத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் தான் வியந்து பார்க்கவில்லை, பயந்து பார்க்கிறார்கள். நேர்மையா நடக்குது. ஆனா இப்பவே அவங்க தயாராயிட்டாங்க எங்க தப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு நடைமுறைகளாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நமது தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபித்து தமிழகத்தில் உள்ள குமரி பாறையில் அங்கே சக்தி பாறையில் அமர்ந்து அவர் தியானம் செய்ததற்கு உண்மையிலேயே அரசியல் நாகரிகம் இருந்தது என்றால் மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை தேர்ந்தெடுத்து தியானம் செய்வதற்கு வந்ததற்கு இந்த மண்ணில் இருந்து அவருக்கு பிரதமருக்கு நன்றியை தெரிவித்திருக்க வேண்டும். நிந்தனை செய்வதை அவங்களோட தொண்டர்கள் விட்டுவிட்டு அவருக்கு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா. கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுது மோடி அவர்கள் எனக்கு சிறந்த நண்பர் என்று சொல்லி இருக்கிறார். கலைஞரின் நிறைவு நாட்களில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்து ஓய்வெடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நானும் அப்ப கூட இருந்தேன். ஆனா இன்று கலைஞர் 100ஆண்டு விழாவிற்கு அவர்களுக்கு மரியாதை செய்த அத்தனை தலைவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தனது சமூக வலைதளத்தில் கலைஞருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் இப்பொழுதாவது இனிமேலாவது இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் தாண்டி தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எனது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஒரு நல்ல அரசியல், மக்கள் சார்ந்த அரசியல், இது மக்களுக்காக. என்னை பொறுத்தமட்டில் நான் 4.5 ஆண்டு காலம் கழித்து நான் ஆளுநராக இருந்து இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறேன். மக்கள் வெற்றியை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இறைவன் அதற்கு அருள் புரிவார் என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.